எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். கடந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி பங்குச்சந்தை ப்ளஸில் வர்த்தகம் நடந்திருக்கு. சென்செக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 900 புள்ளிகள் ப்ளஸில் வர்த்தகம் நடந்திருக்கு. இன்றைக்கி எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் அட்லீஸ்ட் 1% உயர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை ப்ளஸில் நடந்திருக்கு வர்த்தகம். சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா 30 பங்குகளில் வெறும் 6 பங்குகள் மட்டும்தான் மைனஸில் வர்த்தகம் நடந்திருக்குது. ஷார்ப்பாக மார்க்கெட் ஆஃப்டர்நூன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைட்வேஸில் தான் இருந்துச்சு. அப் அண்ட் டவுன் தான் இருந்துச்சு. ஒரு 2 மணிக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக அப் ஆனிச்சு. சென்செக்ஸ் 1.26% வரைக்கும் உயர்ந்திருக்குது. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய 50 பங்குகளில் ஏறக்குறைய 20 பங்குகள் மட்டும்தான் இன்றைக்கி மைனஸில் வர்த்தகம் நடந்திருக்குது. மீதி இருக்கிற 30 பங்குகள் ப்ளஸில் வர்த்தகம் நடந்திருக்குது. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ரெக்கவரி ஆகிருக்கு. 1% உயர்ந்து முடிஞ்சிருக்கு. 257 புள்ளிகள் ப்ளஸில் வர்த்தகம் நடந்திருக்கு. இன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னா 22,955. இந்த 22,900ங்கிறது நம்ம லாஸ்ட் வீக் பேசின சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். என்எஸ்சியில் வர்த்தகம் நடந்த 3,372 பங்குகளில் அட்வான்ஸ் 1075, டிக்ளைன் 2,213, அன்சேஞ்சு 84, 52 வீக் ஹை தொட்ட பங்குகள் 18, 52 வீக் லோ தொட்ட பங்குகள் 782, அப்பர் சர்க்யூட் 52, லோயர் சர்க்யூட் 149. இன்றைக்கி நிஃப்டியில் டாப் கெய்னர்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட், கிராசன், எம்என்டம், என்டர்னல், ட்ரெண்ட் இவங்கெல்லாம் அதிகபட்சமாக 4%லேருந்து குறைஞ்சபட்சம் 2.5% வரைக்கும் உயர்ந்து முடிஞ்சிருக்கிறாங்க. டாப் லூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஎல், மேக்ஸ் ஹெல்த் கேர், விப்ரோ, கோல் இண்டியா, ஓஎன்ஜிசி, டாக்டர் ரெட்டி இவங்களாம் அதிகபட்சம் 2.5%லேருந்து குறைந்தபட்சம் 1.5% வரைக்கும் வீழ்ச்சியில் முடிவடைஞ்சிருக்கு. நிஃப்டியோட சார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். கடந்த 2025 ஏப்ரலில் இங்கே ஒரு கேப் அப் நடந்துச்சு. நான் இங்கே வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதனோட ஹை பார்த்தீங்கன்னா 22,923. இன்றைக்கி மார்க்கெட்டோட லோ பார்த்தீங்கன்னா 22,955. ஏறக்குறைய 20 புள்ளிகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து இன்றைக்கி சப்போர்ட் எடுத்திருக்கு. ஏறக்குறைய கடந்த 3 வாரமாக மார்க்கெட் வந்துட்டு ஃபால் கண்டினியூஸாக 3 வாரமாக சரிவாக சந்திச்சிருக்கு. 3 வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே மண்டே ஒரு க்ரீன் கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை கண்டினியூஸாக சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னும் வார் சிச்சுவேஷன் எதுவும் முடியலை. ஜஸ்ட் இதை ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த கேப் அப் ஆன இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு இன்றைக்கி மார்க்கெட். இதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 21,700 ஆர் 21,800. இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்த லோ தான். இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். இதையும் பிரேக் பண்ணுதுன்னா நம்ம ஒவ்வொரு கட்டத்துலேயும் டிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போயே நம்ம பேசியிருந்தோம். இந்த இடத்துல தாராளமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து 22,800 700 வருதுன்னா அங்கேயுமே அடுத்த கட்டமாக உங்களோட ஒரு பகுதி இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தலாம். தென் ஃபைனலாக இதுக்கும் கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அதுவால் ஹிஸ்டாரிக்கலாக வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏறக்குறைய நம்ம பேசியிருந்தோம் இந்த இடத்த கிராஷ் பண்ணிச்சுன்னா கிராஷுக்கு சமம் ஏறக்குறைய 20% மேலே ஃபால் ஆகும். அப்போனா 30% வரும்போது ஒரு 20,000 19,000 வந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்னுமே அக்ரெசிவாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரியில் அரிதான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் அப்படியே மார்க்கெட் கீழே போகிறதில்ல. கட்டாயமாக ஏதோ ஒரு கட்டத்தில் திரும்பவும் இந்த உச்சத்தை தாண்டி நம்ம பங்குச்சந்தை இப்போ நிஃப்டி 22,000 இருக்குது, 23,000 இருக்குது. இது இங்கேருந்து ஒரு 30,000 40,000 50,000 நீங்கள் இன்னொரு 5 வருஷத்தில் பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் இந்த ஷார்ட் டைமில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸை இந்த வழியை யார் தாங்குறாங்களோ அவங்க தான் லாங் டைமில் இந்த கெயினை அனுபவிக்க முடியும். பட் நீங்கள் ஒருவேளை உச்சத்தில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துலலாம் ஏன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 8 மந்த் ஃபாலுக்கு அப்புறம் சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 20% உயர்ந்தது. திரும்ப அங்கேருந்து இப்போ ஃபால் வந்திருக்கு. திரும்ப அகைன் கூட மேலே போகலாம். இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி அப்படி தான். எப்போல்லாம் ஒரு பெரிய ஃபால் வருதோ அதுக்கப்புறம் மார்க்கெட் உயர்ந்து தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், கோவிடில் 40% வீழ்ச்சிக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா 7,000 இருந்த பங்குச்சந்தை இன்றைக்கி 23,000 இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா கண்டினியூஸாக ஒரு வருஷம் டவுனில் இருந்தால் கூட 2015 8,000 இருந்த நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அங்கேருந்து 6,000 7,000 வரைக்கும் ஒரு வருஷமாக கண்டினியூஸாக சரிவை சந்திச்சுது. அதுக்கப்புறம் 6,000 கண்டினியூஸாக பங்குச்சந்தை உயர்ந்து இன்றைக்கி 23,000 வரைக்கும் வந்திருக்குது. இதுக்கெல்லாம் டைம் தான். 2016 இன்றைக்கி 2026 10 வருடங்களில் 6,000 26,000 வந்திருக்கு. சரிங்களா? ஏறக்குறைய 6 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நிஃப்டி 10 வருடங்களில். இது போல தான் எவ்வளோ பெரிய கிராஷாக இருந்தாலும் அங்கேருந்து நம்மளோட பங்குச்சந்தை மீண்டும் மேலே உச்சத்துக்கு தான் வந்திருக்கு. 2008 பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 60% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. 6,000 ஏறக்குறைய 2,500 3,000 வரைக்கும் சரிஞ்சிருக்கு. ஒரு வருடமாக சரிவு சந்திச்சிருக்கு. எப்போது 2009 10 அந்த ரேஞ்சில். இன்றைக்கி 26 ஏறக்குறைய 16 வருடங்கள் ஆகுது. நிஃப்டி 3,000 26,000 வந்திருக்கு. ஏறக்குறைய எத்தனை மடங்குன்னு பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு 8-9 மடங்கு வரைக்கும் உயர்ந்திருக்கு. 9 மடங்கு மேலே உயர்ந்திருக்கு. நியரஸ்ட்டாக 30,000 போயிடுச்சுன்னா 10 மடங்கு உயர்ந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் பார்த்தீங்கன்னா
16 வருடங்கள். இது போல தான் இப்பயும் நம்ம பங்குச்சந்தை ஏறக்குறைய 10-12% வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இதுக்கப்புறம் இன்னுமே ஒரு 5%, 10% வீழ்ச்சி சந்தித்தாலும் அது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு டிப்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 வருடங்களில் நம்ம பங்குச்சந்தை திரும்பவும் 40,000 50,000 இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் நல்ல லாபத்தில் இருப்பீங்க. அதனால் நிஃப்டியோட இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம் 20.3. அந்த வீடியோ பார்க்கலன்னா லாஸ்ட் வீக்கில் சாட்டர்டே போட்ட வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது மார்க்கெட் இன்றைக்கி நம்ம பேசினதுக்கப்புறம் இன்றைக்கி 200 புள்ளிகள் உயர்ந்து முடிஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த இயருக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குமா இல்லை இன்னும் 19 வரைக்கும் வீழ்ச்சி சந்திக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நிஃப்டி வந்துட்டு ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் வேல்யூவேஷன் பெட்டராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஐ டேட்டா இன்றைக்கி பார்த்துடலாம். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடேயில் 10,000 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. நம்ம 9,000 கோடிக்கு வாங்கியிருக்கோம். ஏற்கனவே 10,000 கோடி விற்றுருக்காங்க, நம்ம 10,000 கோடி வாங்கியிருக்கோம் ரவுண்ட் ஃபிகராக. அப்போ ஓவராலாக இது வரைக்கும் 16 நாள் தான் ஆயிருக்கு. மார்ச் மந்தில் 56,000 கோடி விற்றுருக்காங்க, நம்ம 70,000 கோடி வாங்கியிருக்கோம். விற்றதை விட அதிகமாக வாங்கியிருக்கோம். இருந்தாலும் பங்குச்சந்தை வீழ்ச்சி தான் பார்த்துருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எஃப்ஐ பை பண்ணால் நம்ம பங்குச்சந்தை வந்துட்டு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நடக்குது, எப்போ நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்பவே சிறந்தது. நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். நீங்கள் நம்ம மூலியமாக பங்குச்சந்தையில் முதலீடு செஞ்சு உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயிலடிக்கோ தொடர்பு கொள்ளலாம். பங்குச்சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குற சர்ச் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் பார்க்க சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.